ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் முதல் 5 வசனங்கள். எசாயா 32 5 வசனங்கள். தியான வசனம் 2வது வசனம். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். இந்த வசனத்தை நாம் சற்று ஆழமாக யோசிக்கின்ற பொழுது இந்த வசனத்திற்கு ஒரு பொருள் கொடுக்க வேண்டுமென்றால் சம்பூர்ணமுடைய செய்கிற நிழல் என்று சொல்லலாம். மகிமையான மகத்துவமான மெய்யான நிழலின் மகத்துவமான காரியங்களில் ஒன்று நம்மை சம்பூர்ணமுடைய செய்கிற நிழலாக அவர் இருக்கிறார். என்னை காக்கும் நிழலாக மாத்திரமல்ல, என்னை உருவாக்கும் நிழலாக மாத்திரமல்ல, துணை செய்யும் நிழலாக மாத்திரமல்ல, என்னை பரிபூர்ணமடைய செய்கின்ற, இல்லையென்றால் சம்பூர்ணமடைய செய்கின்ற நிழலாக அவர் காணப்படுகிறார். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். நம்முடைய தேவனை குறித்து எழுதப்பட்டுள்ள இந்த காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் ஆம் என்றும் ஆமென் என்றும் பலிதமாகி வருவதை நாம் அனுபவ ரீதியாக பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் நீங்கள் கடந்து சென்ற துக்கம் நிறைந்த பாதைகளின் நிமித்தம் நீ உன்னுடைய ஆத்துமாவில் விடாய்த்து போன நிலையில் இருக்கிறாயோ, உன்னை சந்தித்த நெருக்கங்கள், பிரிவுகள், கண்ணீர்கள், பலவிதமான உபத்திரவங்கள் உன்னை விடாய்த்து போக செய்திருக்கிறதோ, உன் இருதயம் தொய்ந்து போன நிலையில் காணப்படுகிறாயோ, எரேமியா தீர்க்கனின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறதை கேளுங்கள். 31 அதிகாரம் 12 மற்றும் 25 வசனத்தில் நான் பார்க்கிறோம். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்கின்றதாக வாக்குத்தத்தம் கூறியிருப்பதை நாம் பார்க்க முடியும். நீ போகும் வழி அவர் அறிவார். நீ எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருக்கும்படி அவர் உன் ஆத்துமாவை உயிர்ப்பித்து உன்னில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர் ஒருவரே. தன்னுடைய இருதயம் தொய்ந்து போன நிலையில் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து தம்மை நோக்கி கூப்பிட்ட தம்முடைய தாசனாகிய தாவீதை அவர் அந்த இக்கட்டான நிலவரத்தினின்று விடுவித்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தவர் அவர்தானே. அவரே என் கன்மலை, உயரமான கன்மலை, பலனான கன்மலை என்று அவன் மீண்டும் மீண்டும் ஆண்டவரை பாடி அவரை மகிமைப்படுத்துகிறதை 61 சங்கீதம் 62 சங்கீதத்தில் நீங்கள் பாருங்கள். மலடியாயிருந்த நிமித்தம் பல நிந்தைகளை அனுபவித்து கொண்டிருந்த அந்நாள் தன்னுடைய இருதயம் தொய்ந்து போன நிலையில் அவரை நோக்கி கூப்பிட்ட போது அவர் அவளுடைய மனக்கிலேசத்தை மாற்றி அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை என்று அவளை வெற்றி முழக்கமிட செய்தவர் நம் ஆண்டவர் அல்லவா. அவள் அந்த ஆண் பிள்ளையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தது நிமித்தம் பின்னும் அவளுக்கு சந்தானம் அளித்து தொய்ந்து போயிருந்த அவளுடைய இருதயத்தை அவர் சந்தோஷத்தினால் நிரப்பினார் அல்லவா. நம்மை ஜெனிப்பித்த கன்மலையும், நம் பலமாகிய கன்மலையும், நம் நித்திய கன்மலையும், நமக்கு எட்டாத உயரமான கன்மலையுமாகிய நம் ஞான கன்மலை ஆண்டவராகிய கர்த்தரே. அவருடைய நிழலில் நாம் தங்கியிருக்கும் போது நம்முடைய ஆத்துமா ஒருபொழுதும் தொய்ந்து போவதில்லை. கன்மலைகள் குழி முசல்களுக்கு அடைக்கலம் என்று 104 சங்கீதம் 18 வசனம் கூறுகிறது. குழி முசலானது சத்துவமற்ற ஒரு ஜந்துவாயிருந்தும் அது கன்மலைக்குள் தன்னை மறைத்து கொள்வதால் வலிமை வாய்ந்த மிருகங்களாலும் அதை கண்டுபிடிக்கவோ அதை சேதப்படுத்தவோ முடியாமல் போகிறது என்பதாக நீதிமொழிகள் 30:26 பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கன்மலை கிறிஸ்துவே. பெருமழை, பெருவெள்ளம் என்று காற்று, பலவிதமான சோதனைகள் ஒரு தேவ பிள்ளையின் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரோதமாக மோதி அடித்தாலும் கன்மலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அது ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போடப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்றால் அது அசைக்கப்படுவதில்லை. நீ கிறிஸ்துவின் ஆழமான உபதேசங்களின் மேல் அஸ்திபாரம் போட்டு உன் ஆவிக்குரிய ஜீவியமாகிய வீட்டை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறாயா?
அப்படி இருப்பாய் என்றால் உனக்கு விரோதமாய் வருகிற எந்த சோதனையிலும் நீ அசைக்கப்படுவதில்லை. மாறாக நீ தொடர்ச்சியாக பலவிதமான பரீட்சைகளின் வழியாக கடந்து செல்லும்போது உன் ஆத்துமாவிலே சோர்வு கொண்டு பலனற்று விடாய்த்து போவாய் என்றால் உனது உள்ளான பலன் குன்றி இருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருளாக கருதப்படுகிறது. நீ இளைப்புள்ளவனாய் உன் ஆத்துமாவில் சோர்ந்து போகாதபடிக்கு உனக்காக பலவித பாடுகளையும் விபரீதங்களையும் சகித்த உன் கண்மலையாகிய கிறிஸ்துவையே நினைத்து கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற பொழுது நீயும் நானும் அவருடைய பாதத்தில் காத்திருப்போம் என்றார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் தம்முடைய ஆவியினாலே உன்னுடைய உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுத்துவார் என்பதாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 முதல் 31 முடிய உள்ள வசனங்களிலேயும் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பலப்படுத்துகிறவர் அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப் யூதா ஜனங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த போது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்தினதாக நாம் வாசிக்கிறோம். அவன் சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அவர்கள் நம்பியிருந்தபடியே கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று ஒரு தூதனை அனுப்பி ஒரே இரவில் அசீரியரின் இராணுவத்திலிருந்து சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அழித்து போட்டு அவர்களுக்கு வெற்றி அளித்தார். அவர்கள் மரித்து கிடந்தபோது அசீரியாவின் ராஜா செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பி அங்கே தன் குமாரராலேயே வெட்டப்பட்டு மரித்தான் என்பதாகவும் நாம் பார்க்கின்றோம். என கர்மியான கர்த்தருடைய பிள்ளையே, சர்வ வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகி உன் தேவன் உனக்கு பலனாக இருக்கிறார், உனக்கு பாதுகாவலாக இருக்கிறார், உனக்கு சம்பூர்ணத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். உன் சம்பூர்ணத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய எல்லா சத்துருக்களையும் அவர் அதமாக்கக்கூடியவராக இருக்கிறார். நீ கிறிஸ்துவாகிய பெருங்கண்மலையின் நிழலிலே எப்பொழுதும் தங்கியிருக்கும் ஒரு நபராக நீ இருப்பாய் என்றால் நீ கடந்து செல்லும் பாதை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் ஒரு ஆவிக்குரிய யாத்திரையில் நீ ஒருபோதும் விடாய்த்து போவதில்லை. நீ அவரோடு நிரந்தரமான ஒரு ஐக்கியம் கொண்டிருப்பாய் என்றால் அவர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்பதாக ஏசாயாவின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீ உன்னுடைய இலக்கை அடையும் வரை தொடர்ச்சியாக ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு ஜெயத்தின் மேல் ஜெயமடைவதோடு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக திகழ முடியும். நீ பலத்தின் மேல் பலனடைந்து முடிவிலே சம்பூர்ணமடைந்தவனாக தேவ சந்நிதியை சென்றடைய முடியும். அருமையான சகோதரா சகோதரி, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மெய்யான நிழலின் மகத்தான செயல்களை நீங்களும் நானும் அறிந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நம்மால் இந்த ஒப்பற்ற நிழலை விட்டு விலகிச் செல்ல இயலுமா என்பதை யோசித்து பாருங்கள். இந்த நிழலை நாம் தவிர்க்கிறோமா? இந்த மெய்யான நிழலை, இந்த மேன்மையான நிழலை, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் ஒதுக்குகிறார்களோ அது அவர்களுக்குத்தான் கேடை ஒழிய ஆண்டவருக்கு அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ என்னை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொல்லி அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம், அவரை உண்மையாய் பற்றி கொள்வோம். இம்மட்டும் நீ வலுவாதபடி உன்னை பத்திரமாய் காத்து வரும் அவரது சட்டைகளின் நிழலில் நீ உன் வாழ்நாளெல்லாம் தங்கியிருந்து உனக்கென்று அங்கு வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க நீயும் நானும் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அந்த நித்திய பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் வாஞ்சையோடு அவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்வோம். அவருடைய கரத்து நிழலிலே நம்மை மறைத்து வைத்து உருவாக்கி கொண்டிருக்கும் அவருடைய மகத்தான செயல் திட்டத்திற்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம். நம்முடைய எஜமானராகி அவருடைய கரத்தில் கரத்திற்குரியதும் உபயோகமானதுமான பாத்திரமாய் திகழும்படியாக ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக நம்மை அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவன் நமக்கு துணையாக இருப்பதால் நீங்களும் நானும் கடந்து செல்லும் பாதைகள் அனைத்தும் நமக்கு ஜெயமாகவே மாறும் என்ற வெளிப்படுத்தலுடன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக நம்முடைய வலது பக்கத்தில் நமக்கு நிழலாயிருக்கிற அவரையே அண்டிக்கொண்டு நம்முடைய தனிமையான பாதைகளில்
நாம் கலங்கிடாது, திகைத்திடாது, சோர்வடையாது திடனுடன் முன் செல்ல நம்மை அவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு துணையாக இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களை சம்பூர்ணமுடைய செய்கிற எல்லா இரக்கங்களும் ஆசீர்வாதங்களும் உடைய எங்கள் அன்பின் ராஜாவே, எங்களுடைய தனிமையான பாதைகளில் நாங்கள் கலங்கிடாமல் திடனாய் பலனாய் முன் செல்ல உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தும். எங்களை சம்பூர்ணமடைய செய்து உம்முடைய மகிமையில் சேர்க்க வல்லவராயிருக்கிற உம்முடைய நித்திய கன்மலை நிழலில் நாங்கள் எந்நாளும் தரித்திருந்து உம்மை மகிமையிலே சந்திப்பதற்கு எங்களை தொடர்ந்து நீர் பலப்படுத்த வழிநடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.